ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உடனே இந்த பதிவை கேட்க வந்த உனக்காக தான் இன்னும் சற்று நேரத்தில் சந்தோஷப்படும்படி ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். இனிமே எல்லாமே நீ நினச்சது போல மன மகிழ்வுடையதாகவே மாறப்போகுது. எப்போவுமே அவசரப்பட்டு உன் மேலே அன்பு வச்சிருக்கவங்களையும் பாசம் வச்சிருக்கவங்களையும் நீ இழந்து விடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி போலதான். கண்ணாடியை கீழே போட்டினா அது உடஞ்சி போயிடும். அதை பக்குவமாக பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்தா தானே அதை தினமும் முகம் பார்க்க பயன்படுத்தவும் அழகாக உபயோகப்படுத்தவும் முடியும். அவ்வளவே தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நீ சரியாக கையாள கற்றுக்கிட்டினா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எப்போது நீ அவசரப்பட்டு அந்த கண்ணாடியை உடைச்சிடுறியோ, எப்போது மனிதர்களிடம் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை கொட்டிடுறியோ, அப்போதே அது பிரச்சனையாக மாறிடும். உடஞ்ச கண்ணாடியில் முகம் பார்த்தா அது அவ்வளவு தெளிவாக இருப்பதில்லை தானே? அதே போலதான் யாருக்கிட்டையாவது நீ சண்டை போட்டாலோ அல்லது மனஸ்தாபத்தோடு யாருக்கிட்டையாவது பிரச்சனையை வளர்த்துக்கிட்டாலோ நாளைக்கு அது நிம்மதி நிறைஞ்சதாக இருக்காது. யாரு மேலேயும் நீ வெறுப்பை காட்டி இங்கே எதுவுமே சரியாக போகிறதில்லைன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் உனக்கு பிடிக்காததே அடுத்தவங்க செஞ்சாலும் சரி, அல்லது உனக்கு பிடிக்காததை யாராவது ஏதாவது சொன்னாலும் சரி, அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பன்மையோடு நீ இருக்கும்போது இந்த வராகி அம்மா எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக நீ சந்தோஷப்படும் விதத்தில் தேனீக்கல்ல பார்த்துருப்பதானே? தேனி எப்படி இனிமையான தேனை கொடுக்குதோ அதே போல் அதன் வாயில் கொடுக்கல விஷமும் இருக்கும். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது காரியம் ஆகணும்னா தேன் தடவிய வார்த்தைகளால் உன்கிட்ட வந்து பேசி உனக்கு நல்லதையே சொல்கிறது போலவும் நல்லதையே நினைக்கிறது போலவும் உனக்கு ஆதரவாகவே எல்லாத்தையுமே பேசுவாங்க. எப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவையில்லை நினைக்கிறாங்களோ அப்போது நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை விஷமாக கக்கவும் தயாராக இருப்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. யாரையுமே எப்போவுமே முழுவதுமாக நீ நம்பிடாத. சில நேரங்களில் நீ என்ன வேணால் செய்யலாம், ஆனால் நடப்பது உனக்கு எது நல்லதுன்றத இந்த வராகி அம்மா நான் தானே அறிவேன். நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேனா அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் பின் விளைவுகளையும் உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் இத்தனை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஆசைப்பட்டதில் இருந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சிக்கல்களையும் சரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே சரி செஞ்சு முடிச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கு தயாராக நான் உன்னை தேடி வந்துட்டேன். எப்போதுமே எல்லா இடத்துலையும் நான் தான் பெருசு, நான் சொல்கிறது தான் சரி, எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு பேசாமல் அப்படி நடந்துக்காம விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோ. அப்படி இல்லைனா நிம்மதி உன்னை விட்டு போயிடுமேன்னு சொல்லவே. நீ எடுத்து வைக்கிறது சின்ன சின்ன அடியாகவே இருந்தாலும் எப்போதுமே எட்டி பிடிப்பது சிகரம்ன்ற அந்த இலக்கோட இரு. கொஞ்சம் கொஞ்சமாக நீ முயற்சி செஞ்சாலுமே கூட நிச்சயமாக உனக்கான உயரத்தை மிகப்பெரிய இலக்கை அடைஞ்சிடலாம். மனிதனுக்கு எப்போதுமே நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ நிதானத்தோடு எல்லா காரியங்களையும் செய்யும் போது அதையே உன் வெற்றிக்கு பிரதானமாக நான் ஆக்கி தந்துடுறேன். என்னதான் மனிதர்கள் ஓடி ஓடி உழைச்சாலும் ஆயிரம் கோடிகளாக சம்பாதிச்சாலும் பணத்தை எடுத்து சாப்பிட முடியாது தானே? அதே போல தான் உன் வாழ்க்கையில் நீ 1000 சொந்தக்காரங்களை வச்சுருந்தாலும் 1000 பேர்கிட்ட நீ நட்பு கொண்டாலும் பழகினாலுமே கூட உன் கூட கடைசி வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள் இங்கு யாருமே இல்லை. இந்த உலகத்தில் பிறக்கும் போதும் தனியாக தான் பிறக்கிறீங்க, இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் தனியாக தான் போக போகிறீங்க. இந்த குறுகிய கால வாழ்க்கையில் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகணுன்ற எண்ணத்தை மனசுக்குள் வைத்துக்கொள் என்று சொல்லவே. நான் என்னதான் உன்னை கஷ்டத்தின் எல்லைக்கே கூட்டிகிட்டு போனாலும் என்னை முழுசாக நம்பினா எப்படியாவது உன் சிரமங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. அப்படி காப்பாற்ற முடியாத அளவுக்கு நீ சிக்கலில் மாட்டி தவித்தாலுமே கூட அந்த சிக்கலை நீ எப்படி சமாளிக்கன்றதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருவேன். என்னால் எப்படி பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு யோசிக்கிறியா? அதற்கான திறமையும் தகுதியும் உனக்கு இருக்குது. என்ன உனக்கு சில நேரங்களில் வழி தான் என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. சில நேரங்களில்
உன்னுடைய கர்ம வினையின் காரணமாக கஷ்டங்கள் உன்னை விட்டு போகாமல் உன்னை இறுக்கமாக ஆட்டி படைக்கும் சூழ்நிலைகளில் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களும் அவரவர் செஞ்ச நன்மை தீமைக்கு உரிய பலன்களை அனுபவிக்க வேண்டும்னு தலைவிதி இருக்கிறது போலதான் கர்ம வினைகள் உன்னை சில நேரத்தில் பாடாப்படுத்தும் போது அதை எப்படி சமாளித்து வெளிவர்றதுங்கிற அந்த வித்தையை நான் உனக்காக கற்றுக் கொடுப்பேன் என் செல்லவே. முன்ன போல இப்போதெல்லாம் நீ கலகலன்னு பேசுறதில்ல. அதற்கு காரணம் உன்னுடைய கவலைகளும் உன் மன காயங்களுன்றது எனக்கு தெரியும். முன்னெல்லாம் எல்லார்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போது எல்லாருமே மாறிட்டாங்க. எல்லாருமே அவரவர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய சூழ்நிலையையும் சுயநலத்தோடு மாற்றிக்கிறதுனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ பேச்சை குறைச்சிக்கிட்டேன்றதும் இந்த வராகி அம்மாவுக்கு தெரியுமேன்னு செல்லவே. நீ மனசு வருந்தினாலும் சரி, அல்லது என்ன ஒன்றுமே நடக்கிறது புரியலையேன்னு கவலைப்பட்டாலும் சரி, ஓடோடி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேங்கிறத மட்டும் மறந்துடாத. யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாங்களோ அவர்களை மறந்து விடு. யாரெல்லாம் உன்னை குறை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள மன்னிச்சுடு. யாரெல்லாம் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள விட்டு ஒதுங்கி நில்லு. உன்னை காயப்படுத்திய மனிதர்களையெல்லாம் கடந்து வர நீ தயாராக தங்கமே. உன் வாழ்வில் நல்லது செய்வதற்காக நான் பல விஷயங்களை வச்சுருக்கேன். நான் திட்டம் போட்ட எல்லா விஷயங்களையும் அழகாக அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன். என்னதான் நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சிருந்தாலும் நீ போய் உதவின்னு கேட்கும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்கன்றது தானே இந்த கலியுக காலத்தின் சூழ்நிலையாக இருக்கு. நீயாக போய் ஒருத்தட்ட உதவி கேட்டுவிட்டு அப்புறமா வருத்தப்படுவதற்கு பதிலாக இதை முதல்ல நீயே புரிஞ்சுக்கோ. நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் யாரும் அதை நமக்கு திருப்பி செய்ய மாட்டாங்கன்ற எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக நல்லது செய்ய ஆரம்பின்னு செல்லவே. அடுத்தவங்க உனக்கு உதவ வரல, அதனால நீ உதவக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ உதவி செய், ஆனால் மறுபடியும் அதற்கு பிரதிபலனை யாரிடமும் எதிர்பார்க்காத. உனக்கு என்ன பிரதிபலன் கொடுக்கணும், எதை கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். உன்னை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ சுதந்திரமாக தைரியமாக தலை நிமிர்ந்து நில்லு. யாரெல்லாம் உன்னை சுதந்திரமாக விடுறாங்களோ, உன் கருத்துக்கு உரிமையை உனக்கான உணர்வுகளை மதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீ பணிவாக நடந்துக்கலாம். யார் உன்னை மிஞ்ச நினச்சாலும் அவங்கள விட நீ மிஞ்சி காட்டி வாழ்க்கையை ஜெயிச்சிடணும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிங்கிறது உன்னுடைய முயற்சியில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தவங்கள பார்த்து உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம இன்னும் முன்னேறலையா, அவங்க நல்லா இருக்காங்களே நினைக்காத. அவங்க அப்படி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றது உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடையணும்னு நினச்சினா அதற்கான முயற்சிகள் மிக பெருசாக இருந்தால் மட்டும்தானே உனக்கு அந்த வெற்றி கிடைக்கும். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாகவே இந்த வராகி அம்மா நான் உனக்கு தருவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நீ வேண்டியதெல்லாம் நிச்சயமாக உன்னை சேரும். நீ என்கிட்ட கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் உனக்கு நடக்காமல் போயிருமோன்னு நினச்சி பயப்படாதே. என் மேலே உனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாது. நீ நினச்சதையெல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயமாக முடிச்சு தருவேன். நீ என்கிட்ட கொண்டு சேர்த்த பிரார்த்தனைகள் தான், நீ என்னிடம் வச்ச வேண்டுதல்கள் தான் இப்போது உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற போது. அப்படி ஒரு விஷயம் நீ என்கிட்ட கேட்டிருந்ததை தான் இன்னும் சற்று நேரத்தில் சந்தோஷமாக முடிச்சு தரப்போகிறேன். எல்லாமே காலம் கடந்துக்கிட்டே இருக்கே, நல்லது எதுவுமே நடக்கலையே நினச்சி வருத்தப்படாத. இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்கக்கூடிய உன் வாழ்வில் எல்லா துயரங்களும் நீங்க போது. என் அருளால் உன் வாழ்க்கை உயரப்போது. உன்னுடைய அழுகுறலும் கவலையுள்ள கூடிய அந்த வருத்தத்துடைய வேதனையும் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அதனால தான் இப்போதே உன் துன்பங்களை தகர்த்தெறிந்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன். ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை சேரும்னு நம்பு. எதை நீ இழந்தாயோ அது உனக்கு நல்லதல்லங்கிறத காலம் மூலமாக நான் உனக்கு உணர்த்துறேன். நீ இழந்தது உன் வாழ்க்கைக்கு சரிவராது என்பதால் தான் அதை உன்னிடமிருந்து விலக்கி வச்சேன் என் செல்லமே. நம்பிக்கையோட காத்திரு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். காரணம் இல்லாமல் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் கூட உனக்கு நல்வழியை காட்டாமல் விடமாட்டேன் என் செல்லமே.
உளிய வச்சு அடிக்கும்போது தானே ஒரு சாதாரண கல் மிக பெரும் சிலையாக மாறும். அதே போல வலியும் வேதனையும் பட்ட உன் மனசுதான் இப்போது வலிமை பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க போகுது. நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன். துன்பமோ பிரச்சனையோ என்ன வந்தாலும் தைரியமாக அதை பயமின்றி எதிர்கொள்ள கற்றுக்கோ. ஓ மனசை நீ உறுதியாக வச்சுக்கிட்டாலே எல்லா சிக்கல்களும் சிறியதாகத்தான் இருக்கும். மழை வந்தாதானே வானவில் அழகாக வரும். அதே போல போராட்டம் இருக்கும்போதுதான் வாழ்க்கையில் வளர்ச்சியும் அழகாக வந்து சேரும். போராடிக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கைய நீ தைரியமாக எதிர்கொள்ளும் போது வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ. அதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. நல்லபடியா நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றிகளையெல்லாம் நான் தரப்போகிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அது உனக்குள்ள பயத்தை உண்டாக்கிடுச்சுன்னா அது தோல்வியின் அறிகுறிங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் மனசுக்குள்ள நீ பயத்தை உண்டாக்கி கொள்ளாமல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியமான ஆளாக இருந்தினா அதுதான் உன் வெற்றிக்கான அறிகுறியாக இருக்கும். பயப்படாம உன் வெற்றி பாதையை நோக்கி முன்னேறிப்போ. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். அன்பா இருந்தா உன்னை ஏமாளின்னு சொல்ற இந்த உலகம் நீ உண்மையா இருந்தாலும் உன்னை முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நடிக்கிறவனை மட்டும்தான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பொய்யான மனிதர்களுக்கு உண்மையான உன்னை புரிஞ்சுக்க முடியாது என் செல்லமே. யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியலைனாலும் சரி அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் உன் மனசுக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்க போகிறேன். சில நேரங்களில் உன் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன கஷ்டமோ பிரச்சனையோ ஏதாவது ஒரு தொல்லையோ வரும்போது ஐயோ நமக்கு அந்த நோயா இந்த நோயா ஏதாவது உடல் கோளாறு வந்துடுமோ நினச்சி நீ பயப்படாத. நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என்ன நோய் நொடி குற்றம் குறை இருந்தாலும் அனைத்தையுமே இந்த வராகியம்மா சரி செய்வேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லமே. நீ கடந்து வந்த காலங்களையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கழிச்சிட்ட. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டமே போதும்னு தான் இப்போது உன் வாழ்க்கையை அழகாக ஆக்க நான் வந்துட்டேன். இனி ஒருபோதும் உன் வாழ்வில் நீ கஷ்டப்பட நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கான பொன்னான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. என் அருளும் ஆசையும் எப்போதுமே உனக்கு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படி எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாமே கடந்து போகும்னு தைரியமாக இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் உன் மனசு வலிக்கிற அளவுக்கு யாராவது உன்னை கேலி செஞ்சாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம தைரியமாக வாழ கற்றுக்கோ. அடுத்தவன் 1000 சொல்லட்டும், அது அவனுக்கு வெறும் பொழுதுபோக்கு வேடிக்கை. ஆனால் உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குன்றத நீ மறக்கக்கூடாது. நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிற மனிதர்கள் தானே இப்போது உன்னையும் கேலி பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே கஷ்டத்தை நான் அவங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்கள பார்த்து இந்த உலகம் சிரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். யார் உனக்கு என்ன துன்பத்தை கொடுத்தாலும் அதே துன்பத்தை பல மடங்காக ஓ சார்பில் நான் அவங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இரு. இந்த உலகத்தில் நீ ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காத போது அதை நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சாலும் சரி, ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலைனாலும் சரி, அதை உன்னுடைய நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஒரு ஏழை முன்னேறிட்டான்னா யாருமே பரவாயில்ல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கான்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பாரு இவனுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு பொறாமைப்படக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்க. நீயும் அவர்களில் ஒருவனாக மாறாமல் யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு நீயாகவே உன் வாழ்வில் முயற்சி செஞ்சு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துடணும். உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன்.